ஹலோ கைஸ், கரும்பு எப்படி நடுறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, நான் கரும்பு எப்படி நடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதேமாதிரி வீட்டில் கரும்பை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பழைய சாக்கடை தண்ணி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஊனி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வாங்க, நான் இந்த இடத்துல ஊன்றேன்னு காமிக்கிறாங்க. செம்மையான ஒரு பவர்ஃபுல்லான நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னொன்று மட்டும் நீங்கள் மெயின் உங்கள் வீட்டில் உரம் வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மண்புழு உரம் இல்லாட்டி சாணி எடுத்துகிட்டு வந்து போட்டுறது சாணி. அடுத்து நீங்கள் காய்கறி உரம் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருங்க. நான் கவரில் போட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கேன். அவங்களுக்கு எல்லாருமே காலியாகிட்டு வீடியோ பார்க்கலாங்க. வந்துருக்குங்க. எல்லாம் வந்து செம்மையாக வச்சுருக்கோம். நாங்கள் மண்புழு உரத்தை சரி நான் சொல்கிற மாதிரி வழிபடுங்க. இந்த மாதிரி நல்லா தோண்டிட்டு இந்த மாதிரி தோண்டிக்குங்க. அதில் கொஞ்சோண்டு உரம் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு நல்ல வேர்விட்ட எடுத்து கொஞ்சம் ஒண்டையாக தான் இருக்குது, இதனால போட்டு பார்ப்போம் தானே. அவ்வளோதான், இப்படி முட்டிங்களா, அவ்வளோதாங்க முடியாச்சு. இந்த மாதிரி ஒரு கரும்பு இதை போட்டுக்கோங்க. திரும்ப அதே மாதிரி மண் சப்போர்ட் பண்ண ஓகேவா. நல்லா அடக்கி நீங்கள் திரும்ப ஒரு குழியை போடுங்க. நான் சொல்கிற மாதிரியே நடுங்க. நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் அடுத்த வருஷம் உங்களுக்கு கன்ஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. எல்லாம் யூரியா அது இதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஈஸியாக இருப்போம். அதே மாதிரி உரம் சேர்த்து 2 நாள் வச்சு வரோம். நல்லபடியாக இந்த மாதிரி கரும்பலாம் நல்லா கவனிக்கணும். மேல் பகுதியில் குறுத்து வரும் பாருங்கள், செம்மையாக இருந்துங்க. உங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எனக்கு இப்போ லெவல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா பாருங்க, நல்லா துரு போட்டுருக்கு. எல்லாம் கொஞ்சம் நாளாக இருந்துச்சு. அப்படியே வச்சு தனியாக பண்ணோம். பாருங்க ஊனிட்டோமா. பாருங்க நல்லா இந்த மாதிரி வச்சு ஊனிடுங்க. மாதம் சரி ஊனிட்டு எடுத்து போடணும். மண்புழு வந்து கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஜெயிலர் 2 அதோட ட்ரையல் மிஷின் என்னோடய வீடியோவில் வரும். நீங்கள் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். எடுத்து போட்டு நல்லா கொடுத்தா இருக்கு. செம்மையாக
கரும்புலாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஆல்சோ ஓவர் டைப்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நல்லா இருக்கும் கொஞ்சம். நமக்கு நல்லா கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாங்க. செம்மையாக இருக்கணும், கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணும். செம்மையாக கரும்பு எல்லாமே கிராஸ் ஆகணுங்க. சில பேர் அப்படியே படுக்கையில் பிடிச்சிருப்பாங்க. அது மாதிரி பண்ணுறதால இதுதான் ஈஸியான டெக்னிக்ஸு. என்னம்மா என்ன கழிய பாரு, இன்னும் அம்மா இருக்குன்னு. எல்லாமே வெடுப்பு விட்டுமாங்களா, எல்லாம் கொடுத்து வந்துட்டு சுற்றி வேலி மாதிரி அடைச்சிருவோம். பாருங்க, செம்மையாக கிளம்பிடுறோம். பாருங்க, நல்லா போட்டுட்டு வச்சுட்டு மண்ணு வரும் நிறையா இருக்குது. வேணுங்களுக்கு வீட்டில் அனுப்பிடுறேன். 3 இன்ச் இருந்தாலே போதும். நல்லா இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நல்லா பொறுத்து வந்துட்டு பாருங்கள். பாருங்கள், அந்த மாதிரி சமையல் நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்து இதுக்கே பத்தலை, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருவாங்க. ஒன்று 3 இருக்குது. பார்த்தீங்களா, இதே மாதிரி மூடிடுங்க. பாருங்க, அவ்வளோதான். நல்லா வந்துட்டுருக்கேன். நல்லா பெருசாக கொஞ்சம் கட் பண்ணேன். உங்களுக்கு சும்மா கொஞ்சம் ஒரே ஒரு வெட்டு பீஸ் கிடச்சா கூட பரவாயில்ல, இதேமாரி யூஸ் பண்ணலாம் நீங்கள். பாருங்கள், அவ்வளோதான் ஃபினிஷட். ரொம்ப நீங்கள் பண்ணிட்டு வந்தாங்க ஏரிலாம் முடிஞ்சுங்க. பாருங்கள், நம்மளோட கரும்பு வேலையை முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இனிமேல் உங்களுக்கு சும்மா ஒரு வெட்டு பீஸ் கிடைச்சா கூட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்ல வெற்றியை பெறுங்க. ஓகேவா? நான் அடுத்த வீடியோவில் மாடி குட்டி போட்டதெல்லாம் காமிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் இந்த தாட்டி கொஞ்சம் கரும்பு இதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்தி